ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே வாழ்த்துக்கள். எத்தனை பேர் இந்த இரண்டாவது ஆராதனையில் உற்சாகமாக இருக்கிறீர்கள்? இதான் உற்சாகம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை உற்சாகமாக சொல்லுங்கள். பரவாயில்ல. ஆண்டவர் இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? விசுவாசியாத கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். அப்போ என்ன இருக்கணும்? ஆண்டவர் தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்ம விசுவாசியாத நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட்னு சொல்லுவாங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எதை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ இந்த மாதம் கர்த்தர் அதை தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என் புள்ள பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ் ஆகும்னு ஒரு சத்தம் வரும். ஹல்லேலூயா. நம்ப முடியாத அற்புதத்தை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, என்ற வசனங்கள் நம்ம வாசிப்போம். இன்றைக்கு இந்த மாதனுடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. அதனால் ஆண்டவர் இந்த மாதம் நம்ம ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. சரி, வசனத்தை வாசிங்க, இந்த பகுதியை வாசிங்க. 34ஆம் அதிகாரத்தில். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசம் அனைத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கத்தக்கதா இங்கே அருமையான ஒரு செய்தியை நம்ம ஆண்டவர் தேவன் நமக்கு சொல்லித்தர, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை என்ன பண்ணுறாரு? ஒரு மரண நாளை வைத்திருக்கின்றார், ஒரு ஊழிய நாளை வைத்திருக்கின்றார், சந்தோஷமான நாளை வைத்திருக்கின்றார். அப்பொழுது தேவனுடைய திட்டங்கள், தேவன் இந்த அருமையான மோசேயை கர்த்தர் 120 வயது உள்ளவனாய் ஆண்டவர் பார்க்கின்றார். 40 வருஷங்கள் பார்வோனிடத்திலும், 40 வருஷங்கள் வனாந்தரத்திலும், 40 வருஷங்கள் இஸ்ரவேல் புத்திரரையும் நடத்துகிற ஒரு நல்ல ஒரு லீடராக கர்த்தர் பார்க்குறாரு. அதனால் இந்த பகுதியில் 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த 4 காரியங்களை பாருங்கள். 4 காரியங்களை பார்க்கும்போது இந்த செய்தியினுடைய தலைப்பு கரேஜியஸ் லீடர், துணிச்சல் மிக்க தலைவர். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ஒரு துணிச்சல் மிக்க தலைவனா தலைவியா ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில சமயத்தில் குடும்பத்தில் யாரும் நடத்த முடியாது, பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பத்தை ஏற்று அவர்கள் நடத்துவார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் தேவன் எந்த பிள்ளையோ எந்த மகளோ மகனோ தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை ஏற்று நடத்துகிற ஒரு துணிச்சலை ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் வறுமையை மாற்றத்தக்கதால் ஆண்டவரே, குழப்பத்தை மாற்றத்தக்கதாய் என்னை நீங்கள் உபயோகப்படுத்துங்க, நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்தாவின் சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களை ஒரு யோசேப்பு, அந்த 12 பிள்ளைங்க இருந்தாங்க பார்த்தீங்களா? யோசேப்புக்கு இது யாக்கோபுக்கு அந்த 12 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை பார்த்தீங்களா? அந்த குடும்பத்துடைய தலைவிதியே மாற்றி விடுகிறோம். அத்தனை நாட்கள் அந்த குடும்பத்தில் ஆடு மேய்ச்சிருந்த அந்த சந்ததியை ஒரு நாள் ராஜாவாக அரியணையில் ஆண்டவர் தேவனை அமர்த்தி விடுகின்றார். நினச்சி பார்க்க முடியுமானா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யாக்கோபுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்களை தருகிறார், சாப்பாடு கூட இல்லை. ஆனால் தேவன் ஒரே நிமிஷத்தில் ஒரு பிள்ளையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனை புற தேசத்தில் ராஜாவாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். அதனால் எப்பொழுதுமே விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து செயல்படும். சரி, இதில் 4 காரியங்கள் மிக முக்கியம். ஒன்று ஊழியத்தினுடைய வெகுமதி. நீங்கள் செய்கிற ஊழியம் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து சபையில் ஆகட்டும், எல்லா வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கட்டாயமாக நிச்சயமாக ஒரு வெகுமதியை கர்த்தர் வச்சுருப்பார். ரிவார்டுன்னு சொல்கிறாங்க, ரிவார்டு இல்லையா? நம்ம நல்லா ரன்னிங் ரேஸில் ஓடினா பாருங்கள், ஒரு பையன் பார்க்கும்பொழுது அவார்டு வாங்கியிருக்கிறான் பார்த்தீங்களா? பையனா பொண்ணு? அது பொண்ணு, டவுட் வந்துடுச்சு. சரி, பையன் ஒரு பொண்ணு ஒரு அவார்டு வாங்கியிருக்குது. அப்போது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக என் பையன் அவார்டு வாங்கினான் அப்படின்னு சொல்லி
அவன் சந்தோஷமாக. நான் இந்த இந்த சென்ட் ஜான் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் பால் தினகரன் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். 2 பேரும் நாங்கள் பேசிக்கிறோம். பால் என்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி பாஸ்டர் பாருங்கள், எல்லாருக்கும் அவார்டு நம்ம 2 பேர் தான் கொடுக்க போகிறோம், நம்ம 2 பேர் பிள்ளைங்க எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்தா திடீர்னு அந்த சென்ட் ஜான் ஸ்கூலில் திடீர்னு ரிச்சி அப்படின்னு வருது, அவருக்கு அவார்டு வருது. அதே மாதிரி சாம்னு சொல்லி பாலுக்கு பிள்ளைக்கு ஒரு அவார்டு, பெரிய அவார்டு, 2 பேருக்கும் 2 அவார்டு கொடுத்தாங்க. நாங்களே அந்த அவார்டை அவங்க கையில் கொடுத்தோம். அதுபோல் ஆண்டவர் இப்போது நம்ம என்ன இருக்குது, ஆண்டவர் நம்முடைய அதுபோல் ஆண்டவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் அவார்டு வாங்கணும். அல்லேலூயா. அவார்டு வின்னர்ஸாக இருக்கணும். சொல்லுங்கள், அவார்டு வின்னர்ஸாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய கருப்பு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் அப்போ நம்ம நல்லா எனர்ஜி இருக்கும்போது அவார்டு வந்து, வயசான போது ரிவார்டு, கருவாடு இல்லை ரிவார்டு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரிவார்டு கொடுக்குற. ரிவார்டுன்னா வெகுமதி. வெகுமதினா எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டினீர்கள் அதை ஆண்டவர் கணக்கு பார்க்கணும். இங்கே பார்க்கும்பொழுது இந்த மோசே 40 வருஷங்கள் ஆண்டவரோடு கூட போகின்றான். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணார், அவனை மவுண்ட் நீபோ என்ற இடத்துக்கு அவனை அழைத்து செல்றார். எப்படி ஆதாம் தன்னுடைய ஆதாமுக்கு ஆண்டவர் பெண்ணை கொண்டு வந்தாரோ அதுபோல் ஒரு மரண ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மோசையை அழைத்து செல்கிற ஒரு அருமையான பகுதி. அப்படி நடந்து போகும்போது முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ உன்னுடைய மரண காலம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மனசு எப்படி வேதனையாக இருந்திருக்கும். அந்த மடையில் ஏறும்பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழும்பு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிக்க போகிறோம், இன்னொரு இத்தனை நாள் வந்தோமே, ஐயோ இவ்வளோ நடத்தணுமே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், நான் அடிச்சிட்டேன் அவனே அடிச்சுப்பான். அப்படியே என்னடா தப்பு பண்ணிட்டோமே, என்னடா தப்பு பண்ணிட்டோம். அந்த 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 இடம் வந்து அதிகமாக நோரிக்க இருக்கும். நம்ம போல் எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம தவறுகளை செய்து நாம் என்ன பண்ணிருப்போம், ஆண்டவர்கிட்ட மனம் நொந்த காரணங்கள் உண்டு. இவற்றை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் பார்க்குறாரு, இவனை கொண்டு போயிட்டு இந்த மலையின் உச்சி கொண்டு போகிறாரு. அந்த வசனம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போது 4 காரியங்கள். இப்போ ஊழியத்தினுடைய வெகுமதி இல்லையா சொல்லிட்டேன் நான், உண்மையின் வெகுமதி. நான் 3ஆவது பாயிண்ட் சொல்ல, ரிவார்ட் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்போ கடைசி வரையிலும் அவன் உண்மையாக இருக்கின்றான், அதுக்கு ஒரு வெகுமதியை கற்றுத்தர்றாரு. முன்னால காண்பிக்கின்றார். அதில் பார்க்கும்பொழுது பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிற இடங்கள், சுதந்திரிக்க போகிற இடங்களை காண்பிக்கின்றாரு. 2வது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை சந்ததிக்கு கொடுக்கின்றார். அவனை பார்த்துட்டு சொல்கிறார், நீ கவலைப்படாத, நீ இவ்வளோ ஒழுங்கு செஞ்சதில்ல, உன்னுடைய சந்ததி அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். 3வது சொல்கிறாரு, உன்னுடைய உண்மைக்காக நான் ஒரு வெகுமதியை தருவேன். என்னென்னா, உன்னை நானே அடக்கம் செய்வேன். என்ன பயங்கரமான காரியம் இல்லை. நானே இப்போ அதிகமாக ஃபியூனரல் சர்வீஸ் போகிறது கிடையாது, ரொம்ப வேறு வழியே இல்லைன்னா சிலத்தில் போகிறேன். ஆனால் கர்த்தரே ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணது. புதிய ஏற்பாடு நாட்டில் ஆண்டவர் எல்லாத்தையும் உயிரோடு எழுப்பிட்டார். அதனால் உங்களை என்னை கர்த்தர் இப்பொழுது உயிரோடு எழுப்பிடுவார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த அருமையான அந்த உண்மையில் அவர் இருந்து ஒரு பெரிய கடவுள் அவர் என்ன பண்ணுறார், ஃபியூனரல் சர்வீஸை நடத்துகிறார். 4வது காரியம், அவனை கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன செய்வ, நீ மரித்தாலும் கூட வாரிசுகளை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம 4 பேராக நம்ம அந்த சர்ச்சில் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் அநேக வாரிசுகளை உங்களை கர்த்தர் தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாரிசுகள் தான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சர்வீஸுகள் எல்லாம் தேவனை ஆராதிக்க தேவன் கொண்டு வந்தார். எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவர் தேவன் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருக்கார். சபைக்கு ஒழுங்காய் வர, கர்த்தரை ஆராதிக்க அதுதான் உண்மை, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாரிசு. ஹல்லேலூயா. சரி, இந்த 4 காரியங்களை நம்ம இன்றைக்கு கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சரி, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் நிறைய மவுண்ட் நீபோ என்ற ஒரு அருமையான மலைக்கு, அது மோவாப் பகுதியில் இருக்கிறது. மோவாப் பகுதியில் இருந்த அந்த மலையில் ஆண்டவர் அப்படியே வழி நடத்திட்டு வர்றார். எங்கேருந்து, ஈஜிப்துலேருந்து வர அந்த ரூட்டு நான் போயிருக்கிறேன். அந்த ரூட் நான் ஈஜிப்துலேருந்து வரும்பொழுது அந்த செங்கடல்லாம் தாண்டி வரும்பொழுது கரெக்டாக எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அதோடு ஈஸியாக வந்துடலாம், அது வராமல் சுற்றி எடுத்து மோவாப் வழியாக கொண்டு வர, மோவாப்போட நிறுத்திடுறார். அந்த ஜனத்தை நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணுறாரு,
அந்த கொடுமுடியிலிருந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மவுண்ட் நீவோவில் ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க, பெரிய டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பில் வந்து அங்கேருந்து பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியுது. அங்கேருந்து 11 கிலோமீட்டர் வந்து இந்த ஜெரிகோ பட்டணம், 20 கிலோமீட்டர் வந்து ஜெருசலேம் பட்டணம். அந்த ஜெருசலேம் பட்டணம் வரலையும் ஓரளவுக்கு அது தெரியுது. நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன்னா கூட ஓரளவுக்கு தெரியுது. அந்த மலையை ஒருத்தர் அப்படியே வாங்கி அவர் தன் பணத்தை போட்டு, அவருடைய பேர் என்னன்னு சொன்னால், அவருடைய பேர் வந்து அவர் முக்கியமான அவர் என்ன பண்ண மலையை அவர் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அந்த மலையை என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கென்று அவர் வந்து கொடுத்து விடுகிறார். அது முழுமையாக ரொம்ப அருமையான ஒரு சைட்டாக அது ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். ஆண்டவருடைய 1996 16ஆம் செஞ்சுரியிலேருந்து அது வந்து கொஞ்ச நாளும் இருந்துச்சு. பிறகு அந்த மலையை வந்து அவங்க அதை பற்றி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்து எடுத்துட்டாங்க. 1993ஆம் ஆண்டு அவங்க ஒரு ஃப்ரான்சிஸ்கான்ஸ் என்ற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்சிஸ்கான் என்ற ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்த அந்த வாங்கி தேவனுக்கென்று அதை ஒரு அந்த டூரிஸ்ட் சைட்டாக கொடுத்துட்றாரு. ஆண்டவுடைய திட்டங்கள் இப்போ எத்தனை பேர் பாருங்கள், ஆண்டவுடைய அங்கே போகும்பொழுது அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் கட்டி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து மோசேயனுடைய பாடல்களை பாடுறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறது. அங்கேருந்து பார்க்கும்பொழுது கர்த்தர் அந்த மலையிலேருந்து பார்த்தா அந்த ஜெருசலேம் முழுவதும் தெரிகிறத பார்ப்போம். 20 கிலோமீட்டருக்கு அவன் கண்கள், நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸில், மோசேயுடைய கண்கள் என்னது இருளடையவில்லை. எத்தனை வயசில்? 120 வயசு வரையும் கண்கள் இருளடையவில்லை. பிறகு அவன் பலன் குன்றி போகவில்லை. இப்போ உங்களுக்கு வயசு என்னாச்சு அப்படின்னு பார்த்துங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் அவன் அப்போது நான் சொன்னேன் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அடுத்த வாரம் வரும்பொழுது ஏன் வந்து அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, ஏன் அவன் பலன் குன்றி போகவில்லை என்ற ஒரு 10 பாயிண்ட் எழுதி அடுத்த வாரம் எடுத்துருவாங்க. யார் ஒருத்தவர் 2 பேர் சொன்னாங்க, 2-3 பாயிண்ட் நல்லா அழகாக சொன்னாங்க. ஆனால் அடுத்த வாரம் எடுத்துருவாங்க, நம்ம அதை குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். சரி, இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் 31ஆம் அதிகாரத்தில் டியூட்ரானமி 31 பாருங்கள். அங்கே பார்க்கும்பொழுது அவன் 14ஆம் வசனம் பாருங்கள், 14ஆம் வசனம் பாருங்கள், 31 14ஆம் வசனம் பாருங்கள், 31-14 டியூட்ரானமி உபாகம் 31-14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதோ நீ மரிக்கும் காலம் சமீபத்திருக்கிறது, நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். 15 வாசிங்க. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு மரிக்கும் காலத்தை தேவன் சொல்கிறார். நீங்கள் வேதாகமத்தில் வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 நாளில் வாசிங்க பாருங்க. இங்கே ஒரு ராஜாவுக்கு மரிக்கும் காலம் தெரியல, அவன் கேட்டு அனுப்புகிறான். நேராக எல்லா கடவுள்கிட்டையும் போய் கேட்குறான். இது மாதிரி எக்ரோன் இருக்கிற கடவுள்கிட்ட போய் கேட்குறான், இது மாதிரி நான் எப்போ மரிப்பேன் என்று போய் கேளுங்க. அது வாசனை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அகசியா ராஜா வாசிமா 1, 2, 3. அகசியா ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூலிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இப்போ போய் என்ன செய்யறான், அவன் வந்து வியாதிப்பட்டிருக்கான் ஒரு ராஜா. அவன் மரிக்கிற நாள், அவன் மரிப்பானா பிழைப்பானா ராஜாவுக்கு தெரியல. அப்போ இவன் என்ன செய்கிறான், போயிட்டு கேளுன்னு சொல்கிறான். அவன் போன அப்போது எலியா எதிர்பட்டு அவன்கிட்ட சொல்லு, இது இந்த இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா, நீ வேறு எக்ரோனின் தேவன்கிட்ட போகிற, கட்டில் விட்டே இறங்க மாட்டான்டா, கட்டில் விட்டு இறங்காமல் மரிப்பான் போய் சொல்லு. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். அங்கே பார்த்தீங்களா, ஒரு ராஜாவுக்கு மரிக்க போகிற
நேரம் தெரியல. ஆனால் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் கர்த்தர் நமக்கென்று வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை வல்லமையாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமும் தேவ தயவும் ஆசீர்வாதமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவர் ஆதாமர் சொன்னார், என்ன சொல்கிறாரு? நீ புசிக்கும் நாளிலே சாவு. அதுபோல் சில சமயங்களில் தேவன் என்ன பண்ணுவார்? எச்சரிப்பை கர்த்தர் கொடுப்பார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியானவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை அனுதினமும் அருமையாய் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேட வேண்டும். அப்போ கர்த்தருடைய கரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வா, அங்கு நான் உன்னோடு கூட பேசுவேன். அப்போ ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நடக்கிற காரியங்கள்லாம் அவனோடு கூட பேசுகிறார். நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ மரிக்க போகின்றாய். எவ்வளோ கிளாரிட்டி பாருங்கள், எவ்வளோ அருமையான திட்டங்கள் பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நமக்கு எந்த உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் அந்த உபத்திரவத்தில் என்ன செய்வார்? நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. இப்போ இயேசு தன்னுடைய அருமையான இந்த புதிய ஏற்பாடு நாட்களில் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருக்கிற ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார். அந்த வசனங்கள் ஆண்டுடைய. அப்போ 32ஆம் வசனம்லாம் வாசிக்கும் பொழுது அருமையான பாடல்களை அவன் பாடுகின்றான். வானங்களே செவி கொடுங்கள், பூமியே நான் பேசுவேன், பூமியே என் வாயின் வார்த்தைகளை கேள். மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளி புலியும் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஆண்டவருடைய திட்டங்களெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்து அதனால் அவன் மறிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் 31 சொல்கிறார் நீ மறிக்க போகிறன்னு. 32ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செய்கிறான்? அந்த இஸ்ரவேல் புத்தருக்கு அவர்களை நாம் தேற்றத்தக்கதாய் ஆற்றத்தக்கதாய் அழகான பாடல்களை எழுதுகின்றான். அநேகான வசனங்களை என்கரேஜ் பண்ணுறான். அவன் அதை பற்றி கவலைப்படலை. மரணத்தை பற்றி அவனுக்கு தெரியும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் கர்த்தரோடு கூட இருக்கின்றான். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமங்க. கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தை தேவனுடைய கரத்திலே கொடுத்து விடுங்க. என் எதிர்காலம் உடைய கரங்கள் இருக்கு ஆண்டவரே, உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சரி, அவனுடைய கரமும் பரிசுத்த ஆவியும். அதனால்தான் 33ஆம் அதிகாரத்தில் எழுதுறான் பாருங்க. 33:2 பாருங்க. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி கர்த்தர் சீனாயிலிருந்து அவனுடைய ஹிஸ்டரியை சொல்றான் பாருங்க. என்ன அருமையா கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். சேயிலிருந்து அவருக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். 10000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவர்களுடைய வலது கரத்தில் புறப்பட்டது. என்ன பியூட்டிஃபுல்லா சொல்றான் பாருங்க. சீயோனிலிருந்து எழுந்தருளி அவன் பார்க்கறான். சீயோனில் அவர் எழுந்திருக்கிறத பார்க்குறான். அது அழகாக எழுதுறான். ஒவ்வொரு அதிகாரம் 31 அவர் சொல்ல மரணம் சம்பவிச்சு போச்சு அப்படின்னு சொல்லதுக்கு பிறகு 32 நீ இன்னும் உன்னுடைய ஆளுங்களோட படுத்துக்கொள்ள போற, பரிசுத்தவான் படுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிடறாரு. இவன் எழுதுறான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் வீரமே வைராக்கியமே இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் அழகான பாடல் எழுதுறான். பாடல் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? 33 பார்த்தா ஆண்டவரை குறித்து எழுதலாம் பாருங்க. கர்த்தர் சீனாயில் இருந்து மவுண்ட் சீனா இல்லையா, அங்கே தானே ஆண்டவரை முகமுகமாக பார்க்குறாம்மா. சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயில் இருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னமான. அப்போ அந்த பரிசுத்தவான்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. என்ன அழகாக என்ன எதுக்கு அதை காமிக்கிறாருன்னா, டேய் நீயும் கூட அந்த பரிசுத்தவான்களோட படுத்துக்கொள்ள போகிறாய். இத்தனை பரிசுத்தவான்கள் முன்னாடி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மரணம் குறித்து பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை ஆட்சி தேற்றுகிறார். அவர்களுக்கு அக்னிமான பிரமாணம் அவர் கரத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. அதை இஸ்ரவேல் புத்திரர்களை எப்படி நடத்த வேண்டும். அப்புறம் அந்த இஸ்ரவேல் புத்திரர் மேலே இஸ்ரவேல் மனுஷன் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் மரணத்தை குறித்து பயப்படவே கூடாது. ஆண்டவர் நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.
அதுதான் கர்த்தர் இந்த அருமையான வசனங்கள்லேருந்து கர்த்தர் அவரே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்கள்லாம் காமிக்கிறார். எல்லா தான் புத்திரர் எல்லா இடங்களிலும் காமிக்கிறார். அவர் யூதா கோத்திரத்தை காமிக்கிறார். எல்லா இடங்களிலும் காமிச்சு அவர் எப்படியாக இந்த காரியங்களை அப்போது ஒரு நல்ல ஒரு அருமையான தியாலஜின்னு எழுதுகிறாரு. ஒரு ஜூயிஷ் இது அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவர் மோசேயை என்ன பண்ணாரா, அதில் வசனம் இருக்குது, நான் படித்தேன். அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அந்த இடங்களெல்லாம் காமிச்சாரான் கொண்டு போயிட்டு. அப்போ என்ன பண்ணார், அவனை ஆவியில் நிரம்ப வச்சு, அவன் பாடி அங்கே தான் இருக்குது, மவுண்ட் நீபோவில் இருக்குது. ஆனால் அவனை என்ன பண்ணுறாரு, ஆவிக்குள்ள யோவான் சொல்கிறான் பாருங்கள், நான் தரிசனங்களை பார்த்தேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை படிக்கும்பொழுது எனக்கு அது உண்மையாகவே அது உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஊழியத்துக்கு வந்த போது 1975 ஊழியத்துக்கு வந்தேன். 85 பரிசுத்த அபிஷேகத்தை பெறும்பொழுது நான் நைட்டு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு இன்னும் அதிகமாக நீ ஈடுபட வேண்டும் சொல்லும்பொழுது, அப்போது நான் என்ன நான் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். உபவாசம் வருது. அப்போ என் கரங்களை பிடிச்சிட்டு ஆண்டவர் அப்படியே ஒரு பறவை பறக்குமே, ஒரு ஈகிள் பறக்கிற மாதிரி என்னோடு கூட அப்படியே எல்லா இடங்களையும் காமிக்கிறார். அதெல்லாம் நீ நோட்டில் எழுதிக்கோ, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அவற்றையெல்லாம் கண்கூடாகி நடந்ததை நான் பார்த்தேன். அதுபோல் ஆண்டவரோடு நீங்கள் போகிற அந்த அருமையான ஜேர்னி, அந்த பயணம் மிக மிக நேர்த்தியான ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவார். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது அந்த அந்த காண்பிச்ச பிறகு ஆண்டவர் அவனை உறுதிப்படுத்துகிறார். என்ன உறுதிப்படுத்துகிறார்னா, உனக்கு இந்த கானான் தேசத்தை நான் வாக்கு பண்ணேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணேன், அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணதை உனக்கு எல்லாம் காமிச்சிட்டேன். நான் என்ன சொன்ன உன்னை அழைச்சனோ, அந்த எகிப்திலிருந்து உன்னை 10 வகை வாதைகளை கொடுத்து எகிப்திற்கு கொடுத்து நான் 40 வருஷம் வனாந்தரத்தை நடத்தி உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். நான் சொன்னதை நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா. ஆனால் நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் நீ அந்த என்ன இது மலையை பார்த்து பேசுனா நீ என்ன பண்ணிட்ட, மலையை அவங்க தண்ணீர் இல்லை, அவங்க எரிச்சல் மூட்டினாங்க, அப்போது நீ அடித்து விட்ட. அதனால் நீயும் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஆரோனும் நீயும் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண, ஆண்டவரை கோபப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூட ஒரு பெரிய மோசேவே கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. சரிந்த வசனங்கள் வாசிக்கும் 34 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் அப்படி சொல்றார். அப்போ கொண்டு போய் காமிக்கிறார், இதுதான் தேசம், இதை பார், இதான் நீ வாங்க போகிற காரு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு, நீ வாங்க போகிற ஃப்ரிட்ஜ் இதுதான், நீ வாங்க போகிற என்ன மிக்சி இதுதான் அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று காமிக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறார், இது தேசத்தையே காமிக்கிறார். உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதானே, இதை உன் கண் காணும்படி செய்தேன், இது கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை. ஆனாலும் அவ்விடத்திற்கு எவ்வளோ அவன் ஊழியத்தை செஞ்சான். ஆனால் தேவன் சில இடத்துல அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கறது, தப்புனா தப்பு, ரைட்னா வேறு வழி கிடையாது. சில சமயத்தில் ஊழியக்காரங்க நான் கூட அது மாதிரி டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்க நம்மளை திட்டும், மனைவி திட்டுவாங்க, நீங்கள் அதிகமாக திட்டுவீங்க இல்லை. சில சித்தம் வேணும், அப்படி ஆண்டவருக்கு பயப்பட வேண்டியிருக்கும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதனால் சில டெசிஷன் நம்ம சபைக்காக எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே ஆளாகி விடுகிறோம். இல்லைனா அந்த ஊழியம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், அவருடைய தரிசனம் ஒன்றுமில்லாமல் போ. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அப்போ எனக்கு சினாடில் எவ்வளோ பேர் என்ன திட்டுவாங்க பார்த்துக்கோ. ஆமாம், இல்லைனா அவ்வளோ பெரிய சினாடு உருவாகி இருக்காது. நாங்கள் ஒரு சில பேர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய 31,000 சபைகள் வந்திருக்காது. இந்தியா முழுது பேர்கள் சில சமயத்தில் சரியாக ஒர்க் பண்ணதில் அந்த டயசிஸை மாற்றிட்டு இன்னொரு டயசிஸை போடணும், அந்த தலைவனை மாஸ்டர் இன்னொரு தலைவனை யார் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க பார்க்கணும். அந்த 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 ப்ரொசிஷன் டாப்பாக இப்போ பார்க்குறாரு, இவனுக்கு வயசாகி போச்சு, 120 வயசாகி போச்சு, இனிமேல் இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, இன்னும் யோர்தானை கடந்து போகணும், யுத்தம் நடத்தணும், செரிகோ உடைக்கணும், நிறைய பிரச்சனை நிறைய இருக்குது. இவனால் இனிமேல் நடக்காது. கரெக்டாக பார்த்தாரு, மோசே கையில் யோசுவா கையில் அந்த பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கின்றார்.
அதில் சில சமயத்தில் இந்த லீடர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்குறார். அதெல்லாம் பாருங்கள், அந்த சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 105:9-11 வாசிங்க சீக்கிரமா. 1000 தலைமுறைக்கொன்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும். அப்போ 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு, அந்த வாக்கு மிக முக்கியம். 1000 தலைமுறைகளுக்கு கட்டளையிட்ட வாக்கு, வேர்டு வாயிலிருந்து வர வார்த்தை, அந்த வார்த்தைக்கும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும், அவர் ஈசாக்குக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் covenant which he made to Abraham is oath to Isaac, ரெண்டைக்கும் நினைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொன்னாரோ, எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் உங்களோட விசுவாசமா நம்பிக்கையா இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக எழுதுறான் பாருங்க. என்ன, அதனால தான் அவனு சொல்கிறார் அவங்ககிட்ட, நீ உன் சந்ததியை உனக்கு இதை இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் சொன்னல ஆபிரகாம்கிட்ட, 400 வருஷங்கள் நீ என்ன பண்ண வேண்டும், உபத்திரப்பட வேண்டும், பிறகு இந்த தேசத்தை கொடுப்பேன் சொல்ல, பிறகு 400 வருஷம் முடிய போது நான் இப்பொழுது இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுக்க போகிறேன். அப்போ நம்முடைய திட்டம் என்னவா இருக்கணும், நாம உண்மையாக இருந்துச்சுன்னா நாம் பார்க்குறத எல்லாம் நம்முடைய சந்ததிக்கு தேவன் தரப்போகிறார். உன் பிள்ளைகள் அனுபவிக்க போகிறார். உன் பிள்ளைகள், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கீங்க, நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ஊழியக்காரராய் மாற்றுவார். அவன் சுவிசேஷத்தை அறிவிப்பான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் கட்டம். அப்புறம் பிறகு வாசிங்க, அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. நித்திய உடன்படிக்கையா கவர்னண்டா பண்ணிட்டாரு, பிரமாணமா பண்ணிட்டார், ஸ்டாச்சுஸ்லாம் லாவா பண்ணிட்டார், கவர்மெண்ட் ஆர்டரா பண்ணிட்டார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை அலாட்மெண்ட் கொடுத்துட்டார். உங்களுக்கு அந்த போர்ஷன் உங்களுக்கு கொடுத்துரு. நாட்டையே தேவன் என்ன பண்ணுறாரு, ராடு மேய்க்கிற ஒரு சந்ததிக்கு ஒரு நாட்டையே தேவன் கொடுத்து விடுகிறார். அதுபோல் உங்கள் குடும்பத்தை தேவன் என்ன பண்ணுவார், கொடுத்து விடுவார். எங்கள் அப்பா சிஐடி இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஆண்டவர் 2 கிங்டத்தை கர்த்தர் என்னை கொண்டு உருவாக்குனார். ஒன்று எடிபிள்னஸ், இந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ நடுவில் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் ரான் வந்து அதை எடுத்து இப்போ நல்லா அருமையாக நடத்துகிறாரு, பியூட்டிஃபுல்லாக நடத்துகிறாரு. நல்ல புது ஸ்டாஃபுங்கெல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கண்ணு முன்னாடி நான் முடிஞ்சு போச்சு, எடிபிள் சின்ன அவள் தான் முடிச்சிட்டேன். ஆனால் கர்த்தர் இருக்கிறார். ரிஷி என்ன பண்ணணும், எப்ரோனை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ 2 கிங்டத்தை வந்து டெவலப் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணார், மேலேருந்து கவனிச்சுட்டே இருக்கிறார் நம்மளை. அதில் இப்போ ஒரு தகப்பன் நான் என்ன பண்ணேன், 2 விசுவாசி அந்த எடிபிள்ஸ் 3 நாள் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் எப்ரோனை மூட முடியுமா? மூட முடியாது. நீங்கள் மூட விடுவீங்களா? ஆனால் அது சொல்கிறேன், அந்த சந்ததிக்கு அவ்வளவும் வர வேண்டும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே அந்த ஆலயம் மறுபடியும் திறக்கப்பட்டுச்சுன்னா, நடந்துச்சுன்னா எல்லாத்தையும் பேருக்கு எழுதி வச்சிடறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த ஊழியம் உங்களுடைய வருகை வரையில் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. அதுதான் நம்ம எவ்வளோ 30 வருஷம் இந்த ஊழியம் ஆரம்பிச்சு 30 இயர்ஸ் ஆகி போச்சு. 30 வருஷத்தில் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்துட்டு நான் பார்க்குறேன். அன்றைக்கி குட் ஃப்ரைடே சர்வீஸ், ஈஸ்டர் சர்வீஸில் ஆண்டவர் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். பாஸ்டர்ஸ்லாம் ஒரு சில பாஸ்டர்ஸ் பார்த்துட்டு ஈஸ்டர் சர்வீஸ் எப்படி குட் ஃப்ரைடே சர்வீஸ் எப்படி கேட்டாங்க. அந்த வீடியோ காமிச்சோன்னா எடிசன் சர்ச் இன்னும் அப்படியே இருக்குது, அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் உண்மையாக இருந்தால் ஒரு நாள் என்ன பண்ணுவார், தேவன் மறக்கவே மாட்டார், மறுக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. திட்டங்கள் சுதந்திரமாய் உன்னை நான் கொடுத்தேன். அவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறத பார்க்க முடிகிறது. அதனால தான் சொல்கிறான் யோவான் 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியம் அவருடைய வார்த்தை அங்க சொன்னார் பாரு. அந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் நிறைவேற்றுகிறார். அந்த வார்த்தையை குமாரா கிறிஸ்து நிறைவேற்றி முடிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ அவன் கிரேஸ்,
அந்த கிருபையினால திட்டங்கள் நிறைவேறுகிறது. அங்கே வாக்குத்தத்தம், அந்த நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் கிருபையினால் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சந்ததி சொல்லுங்கள், என்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒரு நாளும் சீர்கட்டு போகக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்கள், அப்படி நல்லா ஜெபிங்க. என் பிள்ளைகள் ஒரு நாளும் சீர்கட்டு போகக்கூடாது. என் பிள்ளைகளுடைய ஊழியத்தை செய்வதை என் கண்கள் பார்க்க வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நான் எப்படி நான் வைராக்கியமுள்ள ஒரு விசுவாசியாக இருக்கணும், அதுபோல் என் பிள்ளைகள் என்னை பார்க்கலும் 10 மடங்கு வைராக்கியமுள்ள விசுவாசியாய் மாற வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மூலமாய் ராட்சியம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாருங்க, டியூட்ரானமி, இதை சொல்லலை ஃபர்ஸ்ட் சர்வீஸில், டியூட்ரானமி 3:26 பாருங்கள். 26 எனக்கு ரொம்ப அந்த இடம் 25 பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம், குயிக்காக டைம் ஆகி போச்சு. வாசிமா சீக்கிரம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். அவனுடைய வாஞ்ச பாறையோ எனக்கு உடஞ்சிச்சு, இந்த இருதயமே உடஞ்சி இதை படிக்கும்போது. நான் கடந்து போய் அதிலிருந்து வாசி. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள, யோர்தானத்துக்கு அப்புறத்தில் உள்ள, அதுதான் யோர்தான்ல தானே ஜோஷுவா போய் அதை போறான் அந்த வழியா. அந்த நல்ல தேசத்தை, அந்த நல்ல மலையை, அந்த நல்ல மலை லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தலும் என்று வேண்டிக் கொண்டேன். அவன் கேட்டான், ஆண்டவரே நீ போய் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு உத்தரவு கொடு, பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டானா. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டியதை விசுவாசிகள் எப்பவுமே என்ன கூட தடை செய்ய கூடாது. உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி, என்ன டெரிஃபிக் பாருங்க இந்த பாயிண்ட், பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. உடஞ்சிருப்பான்ல 40 வருஷம் அவங்களோட கடக்கிறான், இப்படியோ வாழறான். ஒரு பார்வனுடைய குமாரத்தி என்று சொல்லப்பட அரண்மனையில் இருந்தவன் எல்லா பாடுகளையும் கடைசியில் அவன் போக முடியவில்லை. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய திட்டங்கள். 3வது பாயிண்ட் வந்து வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிப்போம். 5, 6, 7, 8 வாசி 9 சீக்கிரமா. அப்படியே கர்த்தரின் தாசன், ரிவார்ட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய உண்மையை பார்க்கின்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி பாரபட்சமா பார்க்க மாட்டாரு. சில ஏரியாவில் என்ன பண்றாரு, வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவரே ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறாரு. இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டு. அப்ப ஏன் ஆண்டவர் அவன் கல்லறை போச்சா நமக்கு முன்னாடி தெரியும். யூதா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து போடப்பட்டது. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்த போது, அப்படின்னு அர்த்தம், அவனை தூஷணத்து குற்றப்படையும் துணியாமல் கர்த்தரவனை கடிந்து கொள்வாராக. அப்போ அந்த மிகாவேல் தூதம் அவன் புதைக்க போகிறான். புதைக்கும் போது பிசாசு சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீ அவரை புதைக்கக்கூடாது. அந்த சடலம் யாருக்கு உரியது, எனக்கு உரியது, நரகத்துக்குரியது. ஏன், கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, அதை புதைக்க விட மாட்டேன், தர்க்கம் பண்ணுகின்றான். அப்பொழுது மிகாவேல் தூதன் கடிந்து கொள்கின்றான். ஒருத்தனை பரலோகத்துக்கு அனுப்புவதற்கும் நரகத்துக்கு அனுப்புவதும் ஒருவனுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனால் நாம் குற்றம் செய்தாலும் நம்மை மன்னிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மன்னித்தவர் நம்மை மன்னிக்கவில்லை. அப்போது ஆண்டவர் மோசேயை மன்னித்து அவர் சொல்கிறாரு, அந்த பிசாசுக்கே தெரியாமல், அவனுடைய இடம் இது, உலகத்தின் அதிபதி, அவனுக்கே தெரியாமல் அவனுடைய சடலத்தை அவர் புதைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. சரி, நிறைய திட்டங்கள் அதில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஹல்லேலூயா.
ஆண்டுடைய திட்டங்கள். அதே மாதிரி பவுல் சொல்கிறான் பாருங்க, நான் எருசலேமுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் போகாதுன்னு அழறாங்க. இல்லை, தேவனுடைய திட்டங்களை நான் நிறைவேற்றணும். அகபு சொல்கிறான், இல்லை நீங்கள் போகக்கூடாது. இல்லை, ஆண்டவர் தேவ திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அப்போ தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறார். 4வது காரியம் 34:9 வாசித்து முடிப்போம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே நூனின் குமாரன் யோசுவா மேல் தன் கைகளை வைத்ததினாலே அவன் ஞானத்தின் ஆவினாலே நிறையப்பட்டான். பார்த்தீங்களா, கையை வைக்கின்றான். யார்? இப்போ 40 வருஷங்கள் இல்லையா ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள், ரிச்சியும் ராணியை அபிஷேகம் பண்ணும்பொழுது நான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார்? அந்த தேவசுந்தரம் என் கையை வச்சு, பெரிய ஸ்டோரி எது, லாஸ்ட் ஷார்ட்டாக தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என் முதல்ல என்ன பண்ணார்? முதல்ல என் கையை வச்சுட்டாரு. என் கையை வைக்க சொன்னார் ரிச்சிரான் மேலே. பிறகு என்ன சொன்னார்? பிரதாப் சிங் பாஸ்டருடைய கையை வைக்க சொன்னார். 3வது என்ன சொன்னார்? அதுக்கு மேலே அவர் கையை வச்சார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், என்ன தகப்பனார் இப்படிலாம் பண்ணிட்டீரு நீர், உம்மா அபிஷேகம் பண்ண சார் என் கையை வச்சுருந்தேன். இல்லை இல்லை, உம்முடைய படிப்பெல்லாம் அவருக்கு வரணும், உன் ஞானம்லாம் அவருக்கு வரணும், பிரதாப் சிங்குடைய அபிஷேகம்லாம் அவருக்கு வரணும், அதே போல் என்னுடைய அபிஷேகம்லாம் அந்த 2 பிள்ளைங்களுக்கும் வரணும். எவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ் பார்த்தீங்களா, என்ன பயங்கரம் பார்த்தீங்களா அந்த ஞானம், தேவ ஞானம். அதுபோல் அந்த கைகளை வைக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு அந்த போதகருடைய அபிஷேகம், போதகருடைய தாளந்துகள் எல்லாம் அந்த சந்ததிக்கு தேவன் பரவுகிறார். இவன்ட்டு இருந்த அந்த சண்டை போடுற எல்லா தைரியம் எல்லாம் அந்த பலம் கொண்டு திடமானதாயிருன்னு அந்த யோசுவாவுக்கு கற்பித்த காரியங்களை இவன் அபிஷேகம் பண்ணதுனால அவன் மேலே வந்து விடுகிறது. அவன் என்ன பண்ணுறான்? தேவ திட்டங்களை நிறைவேற்றி விடுகின்றான். வாரிசுகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் 4வது பண், ரிவார்ட் ஆஃப் த சக்சஸர். வாரிசின் வெகுமதி கர்த்தர் கொடுத்து 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினான். 1, என்ன பண்ணார் ஆண்டவர்? ஊழியத்தினுடைய வெகுமதி. ஹல்லேலூயா. அவன் உண்மையாக ஊழியம் செய்தனால கர்த்தர் அவனை பிஸ்காவின் கொடுமுடிக்கு கொண்டு செய், அங்கே அவனுக்கு நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் காண்பிக்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் பரலோகத்தின் காட்சிகளை நமக்கு காண்பிப்பார். 2வது, ரிவார்ட் ஆஃப் த டிசெண்டன்ட். சந்ததியின் வெகுமதி. நாம் உண்மையாக ஊழியம் செஞ்சோம்னா கர்த்தர் நம்முடைய சந்ததியை, நமக்கு வர பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, அடுத்த பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். 3வது காரியம், உண்மையின் வெகுமதி. ஆண்டவர் அவனுடைய சடலத்தை அவரே இருந்து, அவன் உண்மையாக இருந்தனால அவரே அந்த ஃபியூனரல் சர்வீஸை நடத்துகிறார். 4வது காரியம் என்ன செய்கிறாரு? வாரிசுகளை அவன் மூலமாய் உருவாக்குகின்றார். அடுத்த சந்ததி அதை சுதந்திரத்தை விட நீங்களும் நானும் கடைசி நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? வாரிசுகளை உருவாக்க வேண்டும். உங்கள் மூலமாக அநேக வாரிசுகள் சபைக்கு வர வேண்டும். உங்கள் மூலமாக அநேக பிரேயர் செல்கள் எடுக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாக அநேக தேவ தரிசன திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்.